ஏங்க இதில் அம்மாவுக்கு தனியாக காரம் இல்லாமல் உப்பு காரம் எல்லாமே கம்மியாக போட்டு மேலே அடுக்கில் சமைச்சு வச்சுருக்கேன். ஐயாவுக்கு கீழே 2 அடுக்குலையும் சமைச்சு வச்சுருக்கேன். சரியா? உங்களுக்கும் சேர்த்தே அதுலேயும் சாப்பாடு வச்சுருக்கேன். எனக்கு எதுக்கு சாப்பாடு வச்ச? நான் வீட்டில் வந்து சாப்பிட்டுக்கிறேன். ஏங்க போனோடனே வர முடியுமா? அதுவும் இல்லாமல் ஐயா பாவம் தூக்கமே இல்லாமல் இருப்பார். நீங்கள் அங்கே போய் இருந்துக்கிட்டு இன்னைக்கு ராத்திரியே ஐயாவை வீட்டுக்கு அனுப்பிவிடுங்க. பாவம் அவர் வயசான மனுஷன், தூங்கி எந்திரிச்சிட்டு வரட்டும். அப்படியா? அப்ப நீ ஒத்தையில இருந்துப்பியா? ஏங்க மற்ற நாளில் எப்படியோ என்னவோ, ஆனால் ஒரு அவசர நேரத்தில் நம்ம எப்படிங்க நம்ம சுகத்தை பார்க்க முடியும்? அவங்களுக்கையும் நம்ம பார்க்கணுமில்ல. அதுவும் இல்லாமல் அவங்க பிள்ளைங்க இருந்தால் அவங்க மாற்றி மாற்றி ஆளுக்கு பார்த்துப்பாங்க. அவர் வயசான மனுஷன், அவரும் அப்படியே படுத்துக்கிட்டாருன்னா என்னங்க பண்ணுறது? சரி, அப்ப நான் ஐயா வந்துட்டு நான் அங்க இருந்துக்கிறேன் இன்னைக்கு ராத்திரிக்கு. அப்புறம் காலையில வெள்ளனையே ஐயா கிட்ட சாப்பாடு செஞ்சு எதுவும் கொடுத்து விடு, நான் மாத்திக்கிறேன். நான் இருக்கலாம், ஆனால் அம்மா தான் வேண்டவே வேண்டாம் நீ இருன்றாங்க. புள்ளத்தாச்சி புள்ள இல்லம்மா, இந்த மாதிரி நேரத்தில் ஆஸ்பத்திரியிலே இருந்தீங்கன்னா அப்புறம் ஏதாவது ஒன்று கிடக்கும் ஆகி போச்சுன்னா அப்புறம் என்ன பண்ணுறது? இப்போதான் அம்மாவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. அம்மாவை பார்த்துக்க தான் நாங்கள் 2 பேரும் இருக்கோம். நீ உன் உடம்ப பார்த்துக்க, நேரத்துக்கு சாப்பிடு, டாக்டர் கொடுத்த மாத்திரையே கரெக்டாக போட்டுக்க. நான் இல்லைன்னா மாத்திரையும் போட மாட்டேன், ஒன்றும் போட மாட்டேன். ஆள் இல்லைன்னா சமைக்கவும் மாட்டேன். நேரத்துக்கு சாப்பிடணும் சொல்லிட்டேன். ஐயோ நான் சாப்பிட்டுக்கிறேன், அதுவும் இல்லாமல் சேர்த்து தான் சமைச்சு வச்சுருக்கேன். நான் அதெல்லாம் சாப்பிட்டுக்கிறேன், நீங்கள் சாப்பிடுங்க. சரியா? பார்த்துக்கங்க 2 பேர்த்தையும். போயிட்டு ஃபோன் எதுவும் பண்ணுங்க. போயிட்டு நான் கூப்பிட்றேன். அப்புறம் இது அம்மாவுக்கு வேணா அவங்களுக்கு வேணா ஃபோன் போட்டு நான் வேணா உனக்கு துணைக்கு இன்னைக்கு வந்து இருக்க சொல்லட்டுமா? வேணாங்க, பாவம் அவங்க ஒத்தையாதான் இருந்துக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க அங்கேயே. இதில் வேற தம்பிக்கு சாப்பாடு ஆக்கி கொடுக்கணும், எல்லாம் பண்ணணும். இங்கே இருந்தால் அது சிரமமாக இருக்கும் அவங்களுக்கு. நீ ஒத்தையில ஏதாவது தேவைன்னா என்ன பண்ணுவ? அதில் ராத்திரி நேரத்தில் உனக்கு வெளியே போகிறதுனாலே பயமாக இருக்கும். இதில் நீ ஒத்தையிலேருந்து நீ ரொம்ப சிரமப்படுவ. நான் உங்களுக்கு ஃபோன் போட்டு சொல்லிடுறேன். சரியா? தனியாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி. அட வேண்டாங்க. இங்கே பாரு, எனக்கு தெரியாதா? நான் ஃபோன் போட்டு சொல்கிறேன், அவங்க துணைக்கு வந்து இருப்பாங்க. சரியா? சொன்னால் கேட்க மாட்டீங்க, என்னமோ பண்ணுங்க. சரி, போயிட்டு வரேன். சரி, பார்த்து பத்திரம். நேரத்துக்கு சாப்பிடு, சாப்பிடாம இருக்காத. அப்புறம் அம்பிட்டு தான் சொல்லிட்டேன். சரி சரி, நீங்கள் சாப்பிட்டு நீங்கள் நல்லா இதாக இருங்க. ஐயா வரும்போது ஐயா கிட்ட துவைக்கிற துணியை அம்மாவதெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் எடுத்து கொடுத்து விட சொல்லுங்க. இதில் இருக்க துணியை மாற்றிக்கிட்டு மற்ற துணியை கொடுக்க சொல்லுங்க. ஆ சொல்லுமா, என்ன பண்ணிட்டு இருக்க? நான் என்னம்மா பண்ணிக்கிட்டு இருப்பேன்? இப்போதான் கடையில் வியாபாரம் ஒன்றும் இல்லை, சும்மா உட்காந்தே தான் இருக்கேன். வியாபாரம் இல்லையா? ஏன்? 1 மாதம் பக்கம் கடையை பூட்டிவிட்டு அங்கே வந்து உட்காந்துட்டேன்ல. இந்த ஊருக்காரனுங்க எல்லாம் கடையே இல்லை, பையன் போனதுக்கப்புறம் கடையை காலி பண்ணிட்டா போல இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் வெவ்வேறு பக்கம் போயிட்டாங்கம்மா. அதனால கடையில் ஓட்டமே இல்லை, சும்மா உட்காந்தே இருக்கிறேன். ஆத்தாடி, என்னம்மா சொல்கிற? முதல்ல மாதிரி வியாபாரமே இல்லையா? ஆமாம்மா, முதல்ல எல்லாம் வந்துட்டு செலவு போகவே ஒரு 600-700 நிற்கும். இப்போல்லாம் சுத்தமாக பணமே இல்லை, ஓடுறதுக்கும் சாமான் வாங்கி போடுறதுக்குமே சரியாக இருக்குது. இதில் கரண்ட் பில் வேறு 1500 வந்து போச்சு. அப்புறம் அது வேறு என்ன பண்ணுறது? என்னம்மா இது இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க? நல்ல வியாபாரம் ஆகிக்கிட்டு இருந்துச்சு, எப்போ இப்படி? அதாண்டி எனக்குமே ஒன்றும் புரியல. எல்லாம் முடங்கின மாதிரி கிடக்குது, ஒன்றும் பண்ண முடியல. வீடும் ஒட்டுறடி எல்லாம் இதாக இருக்குது. ஒத்தலாம் இருந்துக்கிட்டு என்னால் எந்த வேலையுமே செய்ய முடியலம்மா. உடம்பு வேற சரியான வலிக்குது, எதுவுமே என்னால் பண்ண முடியல. நான் வேணா வரட்டுமா? வேணாண்டி, ஏற்கனவே இங்கே வந்து உட்காரன்னு சொல்லிட்டு உன் மாமியாருக்காரிக்கும் உன் புருஷனுக்கும் ஒரே உறுத்தலாக இருக்குது. இதில் நீ வேற இங்கே வந்து எனக்கு இந்த வேலையை செஞ்சு கொடுத்துட்டு போனேன்னு வையி, அம்பிட்டு தான் உன் மாமியார் அடிச்சுக்கிட்டு தான் கிடப்பா. அது கிடக்குது, அது என்னைக்குமே அப்படித்தான். அதுக்குன்னு நீ இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒத்தையில விட முடியுமா? ஆமாம், அதுக்குன்னு பொட்டை பிள்ளைய கட்டி கொடுத்துட்டு வீட்டு வேலை வந்து பாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்க முடியுமா? அதனால பின்ன சலப்பு சங்கடமாகி போயிடும். அதெல்லாம் ஒன்றும் வேணாம் விடு. அப்புறம் நீ ஒத்தாலாம் கடந்துக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்குறிய. அதுதான் இந்த இவ இருக்கா பத்தியா, இந்த ராசம்மா. எந்த ராசம்மா? அதான் முதுகல் முடிஞ்சு போய் கிடந்தால ஒன்னோட பொண்டாட்டியோட சித்திக்காரி. அவளுக்கு என்னவா? அதான் அவன் வந்து என்கிட்ட சொன்னான், ஏண்டி நீ இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்கிற, வேலை செஞ்சுக்கிட்டு வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு கடையும் பார்த்துக்கிட்டு உன்னால சமாளிக்க முடியுதா? உன் பிள்ளைக்காரன் சம்பாத்தியத்தில் என் வீட்டில் உள்ளவங்க நல்லா உட்காந்து வசதியாக நல்லா தின்னுக்கிட்டு இருக்கா, நீ இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்குறேன்னு சொன்னாடி. அதுக்கு என்ன பண்றதா? நீ எதுக்கிட்டு இப்படி ஒத்தால வீட்டில் இருந்துக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்குற? வீட்டுக்கு மருமகன் வந்தும் அவன் நல்லா அங்கே சொகுசா உன் பையன் உழைப்பில் நல்லா தின்னு கொளுத்து போய் கிடக்குற. இதில் நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்குற, நல்லா இருக்குடி அப்படின்னு சொன்னான். எனக்கே சுருக்குன்னு ஆயிப்போச்சுடி. அதுவும் இல்லாமல் உன் மருமகன் மாசமா வேற இருக்கா, இதில் உன் பையன் 2 கையும் பொத்து போய் கிடக்குறான். அவன் அதோட அவளுக்கு வளர்த்து கொட்டிக்கிட்டு இருக்கான். நீ ஒத்தால கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்குற, இதுக்கு தான் பிள்ளைய வளர்த்தியாடி அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பேசிவிட்டாமா என்னைய. இப்போ என்ன பண்றது?
அதாண்டி நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அடிக்கடி நீயும் வந்து எனக்கு இங்கே எல்லா வேலையும் பார்த்து வைக்க முடியாது. உன் மாமியார் காரி ஒரு நேரம் இல்லை ஒரு நேரம் உன் புருஷனை ஏற்றி விட்டு ஏதாவது ஒரு வேலைத்தனம் பண்ணி விட்டுருவா. அதுக்காகவும் யோசிக்கிறதா இருக்கு. அதே சமயம் நான் கஷ்டப்பட்டு பாலும் தேனுமா ஊற்றி அவனை வளர்த்துப்புட்டு இன்னைக்கு கை வேலை வாங்கி செய்ய ஆள் இல்லாமல் தத்தளிச்சுக்கிட்டு கிடக்குறேன். ஆனால் அவன் நல்லா அங்கே ஒய்யாரமாக இருக்கிறா. அதான் ஒரே யோசனையா இப்ப என்ன கிடக்கு. உன் பையனும் உன் மருமகளும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கணுமா? ஐயோ நான் அதுக்கு சொல்லலடி. உன்னையெல்லாம் பத்தி எனக்கு தெரியாது. அப்படியே கோவம் தான் சொல்ல வேண்டியது. இந்த சொத்து பத்தெல்லாம் உனக்குத்தான், இது எல்லாம் உனக்குத்தான். நான் அவள் தலை முழுகிட்டேன் அப்படி இப்படின்னு. இப்ப என்ன அப்படியே மாத்தி பேசுற? ஐயோ அதுக்கு இல்லடி, வீட்டில் வேலை பார்க்க முடியலடி. அவன் இருக்க வரைக்கும் வியாபாரம் நல்லா அமோகமாக ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் 1000 2000 கூட கிடைக்க முடியே. ஆனால் உங்கள் அண்ணன் வீட்டை விட்டு போனதுலேருந்து எல்லாமே போயிருச்சுடி, ஒன்றுமே இல்லாமல் போச்சுடி. அதனால தான் சொன்னேன், நல்ல ராசிக்கார பையன்டி. அவன் பிறந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீடு கட்டி பக்கத்தில் ஒரு ரூமு கட்டி கடை வச்சு காடு கரையில் வெள்ளாமல் வந்து எப்படி ராசிக்கார பையன் தெரியுமா? அவன் போனதுலேருந்து எல்லாமே போச்சுடி. ம் ம் இப்போ உன் பையனை கூட்டிட்டு வந்து நடுமனையில வைக்கணும். அதுக்கு தானே இந்த ஆட்டம் கட்டிக்கிட்டு இருக்க. என்னமோ பண்ணு. எனக்கு எதுக்கு ஃபோன் பண்ண? வையி. அடியே நான் அப்படி சொல்லலடி. இங்க பாரு, நீ அடுத்தவங்க சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்கன்னு என்கிட்ட சொல்லாத. உன் மனசுக்கு என்ன தோணுது? அவங்கள கூட்டிட்டு வந்து வச்சுக்கணும்னு தானே. நீ கூட்டிட்டு வந்து வையி, இல்லை என்ன வேணாலும் பண்ணு. என்கிட்ட இதெல்லாம் சொல்லாத சரியா? சும்மா கடுப்பேத்திக்கிட்டு அவங்கள கூட்டிட்டு வந்து வைக்கிறதுக்கு அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு சுத்தி சுத்தி பேசுற. உன் பையனை விட்டுட்டு உன்னால எப்படி இருக்க முடியும்? இத்தனை நாள் இருந்ததே அந்த ஏழுமலையான் புண்ணியம்தான். அப்படியே மறுபடியும் கூட்டிட்டு வந்து நடுமலையில வச்சுக்க. அப்பதான் நாளை பின்ன உன்னை கழட்டி விட்டுட்டு போவான். ஐயோ அதுக்கு சொல்லலடி. இங்க பாரு, நீ கூட்டிட்டு வந்து வையி, இல்லை என்ன வேணாலும் பண்ணு. எனக்கு அது தேவை கிடையாது. நீ போனை வையி முதல்ல. என்னடி நீ இப்படி கோவப்படுற? உங்ககிட்ட எல்லாம் கோவப்படாம வேற என்ன பண்ணுவாங்க? கூட்டிட்டு வந்து வைக்கிறதுக்கு என்னென்ன நடிப்பு நடிச்சுக்கிட்டு இருக்க நீயே? எனக்கும் இந்த அம்மாக்களை மட்டும் நம்பவே கூடாது. நமக்கு ஐயோ வேண்டாம், எனக்கு பையனே இல்லை, நான் தலை முழுகிட்டேன் அப்படி இப்படின்னுங்க. ஆனா கொஞ்சம் நம்ம இது பண்ணிட்டோன்னு வையி, ஐயோ என் பையன் இல்லாம இருக்க முடியல அப்படி இப்படின்னு நாடகம் போட்டு சேர்த்துருங்க. இதுங்க பேச்செல்லாம் தண்ணீர் எழுதுன எழுத்து மாதிரி தான். ஏமா கல்யாண பேச்ச ஆரம்பிச்சா யார் வீட்லயும் கறி ஆக்க மாட்டாங்களாமே, நீ என்னம்மா கறிய வளைச்ச வேட்டுக்கு ஆக்கிட்டு இருக்க? ஏண்டா மற்ற ஊர்லலாம் கல்யாணத்தண்ணி பேச்சு ஆரம்பிச்சிட்டாங்களே கறியாக்க மாட்டாங்க. நம்ம ஊர்ல எல்லாம் கல்யாணத்துக்கே கறி தான் ஆக்கி போடுவோம். நம்மளாம் அதெல்லாம் கணக்கு பார்க்கறது இல்லடா. சரி நடத்து. அடே எப்பா என்னம்மா ஏண்டா அந்த பொண்ணு பிள்ளைக்கு போன் போட்டு எதுவும் பேசுறியா இல்லையா? போன் போட்டு பேசலாம்ல. இவனுக்கு நம்மக்கிட்ட போன் பேசுறதுக்கே நேரம் இருக்காது. இவன் தான் போயிட்டு அந்த பொண்ணுக்கு போன் போட்டு பேச போறானா? ஏமா என் அம்மாயி கல்யாணத்துக்கு முன்னாடியே எல்லாமே பேசிட்டா, அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் என்னத்த பேசுறது? அதனால நான் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எதா இருந்தாலும் பேச்சு. இப்போதைக்கு ஒன்லி வீச்சு தான். இவன் பெத்த தாப்பங்கிட்டயே பேச மாட்டான். இவன் தான் வந்து அங்க போய் பேச போறானா? ஏம்மா நீ வேற. ஏமா இப்ப எதுக்குமா அந்த ஆளு இழுக்கிற நீ? ஏண்டா அந்த ஆளை இழுக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லாதடா. பாவண்டா அந்த மனுஷன். அந்த மனுஷனுக்கும் ஆசை பாசம் இருக்காது. நம்ம பையன் கல்யாணம், நம்மளை ஒரு வார்த்தை கூப்பிடுறானா வைக்கிறானா, எதுக்குமே கலந்துக்க விட மாட்டேங்கிறான்னு சொல்லி அவருக்கு ஏக்கம் இருக்காது. இந்த ஆளு என்ன வெளிநாட்டுலயா இருக்காரு? ஒரே வீட்டுக்குள்ளதானே இருக்காரு, அப்புறம் என்ன? ஏய் தம்பி, சின்ன வயசுல நீ சோறே சாப்பிட மாட்டடா. உன்னைய சைக்கிளில் உட்கார வச்சுக்கிட்டு ஊரே சுற்றி காட்டி உனக்கு சோறு ஊட்டுவாருடா. அப்படியாப்பட்ட மனுஷன் இன்னைக்கு அப்பங்கிட்ட முறுக்கிக்கிட்டு திரியிற. அவனுக்கு அதெல்லாம் புரியாதுமா. அவனுக்கு எப்போ பார்த்தாலும் அவர் கரிச்சு கொட்டணும், அவரை திட்டணும், அதுதான் தெரியுமே தவிர அவர் எவ்வளோ பண்ணியிருக்காருன்றதெல்லாம் மறந்துடுறானுங்க. இங்கே பாரு, இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நீயும் ஒரு அப்பனா ஆவ. அந்த நேரத்தில் உங்கள் அப்பன் எவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை வளர்த்தாருன்றத அப்போ புரிஞ்சுக்குவ. ஏம்மா நல்லா தானே போய்கிட்டு இருந்த, திடீர்னு என்ன அப்பா மேல இம்புட்டு பாசம்? பாசமும் இல்லை வேஷமும் இல்லை. அந்த மனுஷனுக்கு ஆசை இருக்காதாடா? நம்ம பையன் நம்மளை எதுக்குமே கூப்பிட்டு கலந்துக்க மாட்டான். ஒரு துணி எடுக்க போகிறதுக்கு கூட நம்மளை கூப்பிட மாட்டேங்கிறான். நம்மளா வழியேக்க வரதா இருக்குன்னு அந்த மனுஷனுக்கு ஒரு ஏக்கம் இருக்காது. நீயா கூப்பிட்டு இதை பண்ணுப்பா அப்படின்னு சொன்னா அந்த ஆளுக்கு ஒரு ஆசை இருக்கும்லடா.
ஒரு வயசுக்கு மேலே பெத்த தகப்பன்ட்ட முறுக்கிக்கிட்டு திரியலாம். ஆனால் அவங்க சின்ன வயசுலேருந்து நம்மளை எப்படி வளர்த்தாங்கன்றது கொஞ்சமாவது யோசிச்சு வாழ்வு வந்துருச்சு, உழைப்பு இருக்குது, நம்ம அவங்கள எதிர்பார்க்க வேணாம் அப்படின்னு நினைக்காதீங்க. அவங்க இல்லைன்னா இந்த உடம்புல உயிரும் இல்லை, இந்த இப்படி நீ உக்காந்துருக்கிறதுக்கு எந்த இதுவும் இல்லை. ஆமாண்ட தம்பி, பெத்தவங்களோட கண்ணீரால் எந்த பிள்ளைங்களாலையுமே வாழ முடியாது ஐயா. கொஞ்சமாவது புரிஞ்சுக்கையா. இப்ப என்ன ஒண்ணு சொல்றீங்க என்னைய? ஆளாளுக்கு அது இதுன்றீங்க. இப்ப நான் என்ன பண்ணட்டும்? இங்கே வரு, உங்கள் அப்பா வந்தா, அப்பா இந்த கல்யாணம் வச்சுருக்கோம்ல, நீ தான் முன்னே எல்லாம் பார்க்கணும் வைக்கணும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுடா. அந்த மனுஷனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஷோ கீனாத, நாளைக்கு நீயும் ஒரு அப்பனாவ, நாளைக்கு வாம்புலையும் வளர்த்ததுக்கு அப்புறம் அப்படி பண்ணா அந்த வலி வேதனை என்னன்னு புரியும். ஐயோ அம்மா. அவர் வந்துட்டாரு. ஏண்டி வேண்டாம் அவளே, எப்ப கறி எடுத்து கொடுத்த இன்ன வரைக்கும் கறியை அறுத்துக்கிட்டே உக்காந்துருக்கியா? நீங்க தானே வரமிளகா போட்டு நல்லா வணக்கனாப்புல கேட்டீங்க, அதனாலதான் அதுக்கு நல்லா துண்டு துண்டா கறியை நறுக்கிக்கிட்டு இருக்கேன். மற்றது எலும்பு குழம்புக்கு போடலான் இருக்கேன். ஏண்டி ஏற்கனவே நறுக்கி தான் கொடுத்தேன், இன்னும் நறுக்கி அப்படியே துண்டு துண்டா சுக்கு சுக்கான்னு நொறுக்கி போடு. வாங்கிட்ட போய் கறியை கொடுத்தேன் பாரு, அது என்னத்த சொல்றதுன்னு தெரியல. ஏய் தம்பி, சொல்லுடா சொல்லு. ஆக்கிரலாம் பறக்காதீங்க. பசியோட வர மனுஷனுக்கு வந்தோடனே வாய்க்கு ருசியா சாப்பிடணும்னா எங்க அந்த வீட்டுல நம்மளாம் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. இதுக்கு ஹோட்டல்ல போயிட்டு ஒரு 200 ரூபாய் கொடுத்து நல்லா கறி விருந்து சாப்பிட்டு வந்திருக்கலாம். அப்பா, என்னடா இது என்னைக்குல திருநாளா நம்மள அப்பான்னு கூப்பிடுறான்? சொல்லுடா சொல்லு. அப்பா, கல்யாணம் எனக்குன்னு உனக்கே தெரியும். நீ தான் முன்ன எல்லாம் பார்க்கணும் வைக்கணும். நீ பாட்டுக்கு பொழப்பே பார்த்துக்கிட்டு இருந்தா எப்படி? பொழப்ப பார்க்கலன்னா உங்க தாத்தே வந்து சோறு போடுவானா? இதுக்கு தான் நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன் கிழவி. அப்பாக்கள்னா அப்படி தாண்டா, பேசு. கல்யாணத்துக்கு காசு பத்தல, அதனால எப்படிரா பண்றது, எல்லா செலவையும் என் தலையில கொட்டலான்னு நினைக்கிறியா? மவனே, அது மட்டும் முடியாதுரியே. என்னடா என்னைக்கு இல்லாததுனால இன்னைக்கு நொப்பான்னு கூப்பிடுறியேன்னு நினைச்சேன். கல்யாண செலவு மொத்தமும் என் தலையில கட்டுறியா? தொலைச்சு கட்டி போடுவேன் சொல்லிவிட்டேன். யாருக்கிட்ட? எங்க கிட்டயா? நாங்கெல்லாம் கழுவுற மீன்ல நழுவுற மீன், எங்களை புடிச்சு போட்டு அமுக்கலான்னு யாரும் கனவு காணாதீங்க சொல்லிவிட்டேன். எம்புட்டு விவரம் பாரு. அப்பான்னு கூப்பிட்டா கல்யாண செலவு மொத்தத்தையும் நம்ம எடுத்துக்குவோம்மா. நீ இழுச்ச எவனாவது ஒருத்தன் உக்காந்துருப்பான், இவன்கிட்ட சொன்னா வேலை நடக்கும். 2 பேத்துக்கு இப்ப சந்தோஷமா? நான் பாட்டுக்கு செவனேன்னு தானே உட்காந்துருந்தேன். நொப்பான்னு கூடு அந்த ஆளு கஷ்டப்பட்டிருக்கான், வளர்த்துருக்காங்க, அதை இதுன்னு சொல்லிவிட்டு இப்ப கல்யாணத்துக்கு வாப்பானத்துக்கு எப்படி பேசுறான் பாத்தியா? இது எனக்கு தேவையா? ஏய் கிளவி, எல்லாம் பண்ணிவிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி கீழே குமிச்சுக்கிட்டு இருக்கியா? உன்னை கொட்டுன்னு கொட்டி போடுவேன் பாத்துக்க. இனிமே நொப்பா கிப்பான்னு ஏதாவது 2 பேர் சொல்லுங்க, அப்புறம் இருக்கு உங்க 2 பேத்துக்கும். ஏமா இப்பயும் ஒன்றும் பிரச்சனை இல்லத்த, வெளியே போய் நிக்கிறேன், ஆரத்தி எடுங்க. என்னடி கொழுப்பா? ஏடா இவ்வளவு எதுக்கு நான் இங்க கூட்டிட்டு வந்திருக்க? என் புள்ளையே வரக்கூடாதுன்னு சொன்னா, இப்ப எதுக்கு இவ்வளவு இங்க கூட்டிட்டு வந்த? அவ ஆத்தா வீட்ல இருக்கட்டும்னு விட்டுட்டு வர வேண்டியதானே? இங்க பாருமா, இது என் பொண்டாட்டி, இதுதான் அவளுடைய வீடு. அவ இங்கேயும் இருப்பா அங்கேயும் போவா, இதெல்லாம் நீ கேட்காத சொல்லிட்டேன். அப்படியாப்பா? சரிப்பா, இனி நான் ஒண்ணும் பேசலப்பா, போதுமா? நீ கட்டின வீட்ல நான் வந்து உட்கார்ந்திருக்கேன்னு குத்தி காட்டுறியா நீ? நான் அப்படியெல்லாம் ஒன்றும் பண்ணல. ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோ, சும்மா தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத. ஏண்டா உன் தங்கச்சிக்காரி உன் கூட பிறந்தவன் இந்த வீட்டு பக்கம் வரக்கூடாதுன்னு போய் ஆத்தா வீட்டுல உக்காந்தா அவளை பேசுறதுக்கு உனக்கு துப்பு இல்ல, என்னகிட்ட வரைஞ்சுக்கிட்டு வரியாடி? இங்க பாருமா, முதல்ல நீ பண்றது தப்பு. உன் புள்ள எப்படி உன் வீட்டுக்கு வரணும் போகணும்னு யோசிக்கிறியோ அந்த மாதிரி தான் சின்ன பொண்ணு வீட்லேயும் அவளும் நினைப்பா. அவன் மட்டும் என்னைக்கும் எங்கேயும் போகக்கூடாது. உன் பிள்ளையும் மாப்பிள்ளையும் வந்த வாய்க்கு ருசியாக சமைச்சு போடணும் வைக்கணும் எல்லாம் பண்ணணும். ஆனால் அவளுக்குன்னு எந்த ஒரு ஆசை வெறுப்பும் இருக்கக்கூடாதா? என்னைக்குமே உங்களுக்கே செஞ்சுக்கிட்டு இருக்கணும். அவளோட ஆசையை அவள் எப்போதான் செஞ்சுக்குவா? என்ன வேப்பண்ண விளக்கென்ன, இந்த குடும்பம் எக்கேட கெட்டு போனா எனக்கு என்ன? இந்த வீட்டுல மாமியாருக்குன்னு ஒரு மரியாதையும் இல்ல, ஆத்தாளுன்னு ஒரு மரியாதையும் இல்ல. என்னமோ பண்ணி தொலைங்க.
சின்ன பொண்ணு போ, கம்முன்னு இரு. எங்கள் அம்மா ஏதாவது சொன்னால் கண்டுக்காத, நான் பார்த்துக்கிறேன். ஏங்க எனக்கு ஒன்றும் உங்கள் தங்கச்சி இங்கே வரக்கூடாது போகக்கூடாதுன்றதெல்லாம் இல்லை. வரட்டும் போகட்டும், அவளுக்கும் இந்த வீட்டில் எல்லா உரிமையும் இருக்குது. ஆனால் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க சொல்லுங்கள். வந்தம்மா இருந்தம்மா போனோமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் சுருட்டி கட்டிக்கிட்டு போனேன் அப்புறம் இங்கே உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க, அதை முதல்ல யோசிக்க சொல்லுங்கன்னு தான் சொல்கிறேன். வேற ஒன்றும் கிடையாது. இங்கே உள்ளவங்களுக்கும் வயிறுன்னு எல்லாம் இருக்குது, எதுவும் இல்லாமல் இல்லை. பாவம் இந்த மனுஷன் நம்ம வீட்டில் இருக்க வரைக்கும் கீழே தரையிலேயே படுக்க மாட்டார். உடம்பு வலி வந்துடும்னு சொல்லிட்டு மெத்தையிலேயே படுப்பார். இன்னைக்கு பாவம் எனக்கோசரம் இப்படி தரையில் படுத்து கிடக்கிறது. ஒரு பாயும் இல்லை, தலைவாணியும் இல்லை. மனசுக்கே கஷ்டமா இருக்குது. போ, எல்லாம் என்னால தான். அம்மா அழகு, வாயா, வா வா. என்னம்மா, ஐயா கீழே படுத்திருக்காரு, இப்போ போய் தூங்கிட்டு இருக்காரு? ஆஸ்பத்திரியில் சேர்த்தனதுலேருந்தே ஒழுங்கா தூக்கமே இல்லையா, அதான் கீழே தரையிலே படுத்திருக்காப்படி. சரி தூங்குற நேரம் எதுக்கு எழுப்பணுன்ட்டு தான் நான் எழுப்பாமல் இருக்கேன். அப்படியா? சாப்பிட்டாரா இல்லையா? இல்லையா, அடிச்சு போட்டாப்புல தூங்கிட்டு இருக்காப்படி. சரி சரி, நான் தான் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். ஐயா சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பட்டும், இன்னைக்கு ராத்திரி நான் பார்த்துக்கிறேன். அட ஏன்பா உனக்கு சிரமம்? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இல்லைம்மா, ஐயா பாவம் 3 நாளாவே ஆஸ்பத்திரிலேயே கடந்துட்டு இருக்கா. இப்படி ஏதாவது உடம்பு முடியாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? அதான் ராணி சொன்னிச்சு, சாப்பாடு 2 நேரத்துக்கு எனக்கும் சேர்த்து கொடுத்து விட்டுருச்சு. இங்கே நம்ம சாப்பிட்டுக்குவோம். ஐயாவுக்கு எனக்கு எல்லாத்துக்குமே துணியை கொடுத்து விட்டுருச்சு. ஐயா வீட்டுக்கு வர சொல்லிடுங்க. ஐயா வந்து தூங்கி எழுந்திரிச்சிட்டு காலையில் வரட்டும். காலையில் ஐயாட்ட சாப்பாடை கொடுத்து விட்டாரேன். இன்னைக்கு நீங்கள் இருந்துக்கங்க அம்மாவுக்கு துணையா அப்படின்னுச்சு. எங்களால் உங்களுக்கு தனியா சிரமம். எங்களுக்கு என்னம்மா சிரமம்? எங்களுக்குலாம் ஒரு சிரமமும் கிடையாது. சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், ஐயாவை நீங்களும் சாப்பிடுங்க. ஐயா ஐயா ஐயா. என்னம்மா என்ன? எப்பா வந்துட்டியா ஐயா? வந்துட்டியா? ஐயா பசியோட இருப்பீங்க, சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், எந்திரிங்க சாப்பிடுவீங்க. அப்பா எனக்கு பசி இல்லைப்பா. அம்மாவுக்கு சாப்பாடை போட்டு கொடுங்க ஐயா, அவ சாப்பிடட்டும். 2 பேத்துக்கு தான் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், எந்திரிங்க முதல்ல. எந்திரிச்சு சாப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்கு கிளம்புங்க. வீட்டுக்கு கிளம்புறதா? என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? டாக்டர் வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்களா? டாக்டர் வீட்டுக்கெல்லாம் போக சொல்லலை, நான் தான் உங்களை வீட்டுக்கு போக சொன்னேன். என்ன வேலை தாய் சொல்லிக்கிட்டு இருக்க? ஆமாம், இப்படி கொசுக்கடியிலையும் தரையிலையும் படுத்துக்கிட்டு ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. தம்பி இன்னைக்கு எனக்கு துணையாக இங்கே இருக்கேன்னு சொல்லிட்டா, நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க. உன்னே விட்டுட்டுல நான் போல, அது நான் வீட்டுக்கு போய் என்ன பண்ண போறேன்? சொன்னால் கேட்கணும். வீட்டுக்கு போங்கன்னா வீட்டுக்கு போங்க, சும்மா தேவையில்லாதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காம. என்ன சொல்லிக்கிட்டு இருக்க வெள்ள தாயி? நான் சொன்னால் கேட்கணும். சாப்பிட்டுட்டு வீட்டை கிளம்புங்கன்னா கிளம்புங்க. இங்கே பேர் வெள்ள தாயி, உன்னை கூட்டிக்கிட்டு தான் நான் வீட்டுக்கு போவேன். ஒத்தையிலாம் நான் வீட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்லிவிட்டேன். யோ, எனக்கு உடம்பு நல்லாயி கொஞ்சம் நல்லானாலும் நீ அடுத்து இங்கே வந்து பெட்டில் சேர்ந்துக்கலான்னு பார்க்குறியா? போனா போ, பொக்கவாய மனுஷா. சொல்கிறதையே கேட்காம இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்காத. அம்மா அம்மா கோவப்படாதீங்கம்மா. இப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், சொல்கிறத கேட்காம பண்ணிக்கிட்டு இருந்தா எப்படி? உடம்பு நல்லானோனையும் வேலையை காட்டுறியா? நான் எந்த வேலையும் காட்டலை, சொல்கிறத கேளுங்க சரியா? சரி சரி இருங்க, நான் சாப்பாடு போட்டு தரேன், நல்லா சாப்பிடுங்க 2 பேரும். ஏன் வெள்ள தாயி, நான் தான் போகலன்றல. யோ சும்மா கடையா, வீட்டில் கொஞ்சமாக தூங்கி எந்திரிச்சு வா. ஆஸ்பத்திரியில் இந்த மருந்து வாடகையில் படுத்துக்கிட்டு எள்ளு தான் என்னைக்கு காயுது, எலிப்புழுக்க ஏன் சேர்ந்து காயணும்? ஓஹோ, நான் அப்போ எலிப்புழுக்கி ஆயிட்டேனா? யோ சொன்னா கேளியா, உடம்பு முடியாதோட நான் இப்படி வந்து படுத்திருக்கேன், அடுத்து நீயும் படுத்துக்கிட்டா அப்புறம் என்னையா பண்ணுறது? அதுக்கு தான் சொல்கிறேன், வீட்டுக்கு போ. இப்படி நீ தரையிலையும் படுக்கவே மாட்டேன். இப்படி தரையில் படுத்துக்கிட்டு அதுவும் வெறும் தரையே சிலு சிலுன்னு கிடக்கு. இதில் படுத்து ஏதோ ஜன்னிக்கிண்ணி வந்தால் என்ன பண்ணுறது? என் ஊரில் எங்கள் அக்காவுக்கு 10,000 ரூபா காசு வேணுமாங்க. காசு இல்லாமல் ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருக்காங்களாமா. சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டன்றாங்க. ஒரு 10,000 ரூபா மாமாட்ட வாங்கி தரீங்களா? அப்படித்தானே, வாங்கிக்க. ஏங்க நீங்கள் ஏதாவது கேட்டு வாங்கி கொடுங்க. அதுவும் என் அக்காவுக்குன்னு நினச்சி கேட்டால் மாமாவது நினச்சிக்குவாரோன்னு பயமாக இருக்கு. அதெல்லாம் அண்ணன் ஒன்றும் நினைக்க மாட்டாரு. இத்தனை வருஷம் எல்லாரும் கொடுத்தாரு வச்சாரு, அப்போ ஒன்றும் நினைக்காதவர் இப்போதான் நினைக்க போறாரா? இதுங்களுக்கே தண்டத்துக்கு சோறு போட்டுக்கிட்டு கிடக்கு, இதில் இதுங்களுக்கு ஊருக்கே படி இழக்கணுமா?